என்னாச்சு? அவ உனக்கு போன் பண்ணாளா? ஆமா அத்தை, குழந்தை எப்படி இருக்கு? குழந்தை எல்லாம் நல்லாதான் இருக்கு. இப்போ ஒண்ணு இல்ல, நீ கிளம்பு. குழந்தை எங்க இருக்கா அத்தை? ஏய், நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, அப்புறம் என்ன குழந்தை பத்தி கேட்டுட்டு இருக்க? ஏய், இத பார், சாமி கூப்பிட்டு நான் அவளுக்கு விபூதி பூசி விட்டுருக்கேன், கையில சாவி கொத்து கொடுத்துருக்கேன். நீ கிளம்பு. அத்தை, எதுக்காக சாவி கொத்து கொடுத்தீங்க? இங்க பாருங்க, கை வாயில எல்லாம் ரத்தம் வந்திருக்கு. இந்த தைலம் தான் போட்டீங்களா? இது சாதாரண தலைவலி தைலம் அத்தை, இது எதுக்காக போட்டீங்க? உடம்பெல்லாம் சில்லுன்னு இருக்கு. சோபனா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். ஏய் விடு, நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, அப்புறம் என்ன ஆஸ்பத்திரி அது இதுன்னுட்டு? அத்தை, ஹாஸ்பிடல் கொண்டு போலன்னா ப்ராப்ளம் ஆயிடும். இத பார், அவ என்னோட பேத்தி, அவளை எப்படி காப்பாத்துறோம்னு எனக்கு தெரியும். இப்ப அதுதான் ரொம்ப முக்கியமா? புரியுதுரி, நல்லா புரியுது. நீ எதுக்கா இங்க வந்திருக்கேன்னு குழந்தைக்கு ஒத்தாசை பண்ற மாதிரி பண்ணி இந்த குடும்பத்தோட ஒட்டிக்கலான்னு பாக்குற. அது நடக்காதுரி. பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க. குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? உங்க பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. நான் இப்ப குழந்தைய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். வேண்டான்னு சொல்றேன்ல. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் குழந்தை எதுக்காக அவஸ்தை பண்ணோம்? இந்த விஷயத்துல குழந்தை அவஸ்தைப்பட்டுச்சுன்னா நம்மளோட பெரிய முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது. நம்மளோட பைத்தியக்காரத்தனத்தை நம்மளோட வச்சுக்கலாம். இப்ப நான் குழந்தைய ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போவதா போறேன். அப்பா, இன்னைக்கு மாணிக்கா பெரியப்பா வீட்டுக்கு போனோம்ல, அங்க மாடியில போய் பார்த்தோன்னா இவ்வளவு பெரிய டிவி இருக்குப்பா. அப்புறம் நடராஜ் எனக்கு நிறைய வீடியோ கேம்ஸ் காமிச்சான்பா. அப்படியா? அப்புறம் கீ கொடுக்கற ட்ரம்ஸ் குரங்குலாம் காமிச்சான்பா. அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் ரிமோட் வச்ச ட்ரெயின்லாம் கூட இருந்ததுப்பா. அடடே, நல்லா இருக்கே அதெல்லாம். அதுக்கப்புறம் தமிழ் சொல்லில இவ்வளவு பெரிய ரிமோட் கார் வச்சிருந்தாப்பா. அப்படியா? அப்பா உனக்கு நல்ல காரை ஒண்ணு வாங்கி தரேன். அப்பா, அவங்க வீட்ல தலை சரியா இருக்கு, நம்ம வீட்ல சரியில்லையே, ஓடாதே. நம்ம வீட்ல வர மாதிரி ஒரு கார் வாங்கி தரேன். சரி பா. நடராஜ் ரூம்ல ஏசி இருக்குப்பா. இங்க பாருமானே, நீ இப்படியே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்பாவுக்கு தகவல் சொல்லியே சாப்பிட விடாம பண்ண போற. பா, அவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தானே? ஆமா. அவங்க வீடு மாதிரி நம்ம வீடு ஏன் இல்லப்பா? கேக்குறான்ல, பதில் சொல்லுங்க. ஓஹோ, எனக்கு காலையில இருந்து ஒரு விஷயம் புரியாமலே இருந்துச்சு. எதுக்குடா நம்ம பொண்டாட்டி ஒவ்வொரு வீட்டுக்கா கூட்டு போயிட்டு வராளே அப்படின்னு. இப்பதானே எனக்கு புரியுது. ஓஹோ, இதுக்காக தான் கூட்டு போயிட்டு வந்தேலாக்கம். உங்களுக்கு இவ்ளோ நாளா தன்னால புரியாத ஒரு விஷயத்த இப்பவாவது புரியுதான்னு ஒரு சின்ன நட்பாசைதான். அவனுக்கு தோணி இருக்கு, அவன் கேக்குறான். அவனுக்கு தோணுது உங்களுக்கு தோணலையே, அதான் எனக்கு வேதனையா இருக்கு. இது பாருங்க, அவன் கேட்ட கேள்வி எல்லாமே ஏன் மனசுல இருக்கிறதா, அதத்தான் அவனும் கேட்டிருக்கான். சின்ன பையன் அவன் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறனால தப்பு இல்ல. ஆனா நீ கேக்குற பத்தியா, அதான் பெரிய தப்பு. அப்படி என்ன தப்பு? ஆமா விஜய். ஏன் விஜய், ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தரை காமிச்சு ஒருத்தர் கம்பேர் பண்ணி பேசுறது தப்பு இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அதுல சில பேருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும், சில பேருக்கு அது இருக்காது. அதுல வந்து நமக்கு அந்த வாய்ப்பு இல்லையா, நமக்கு ஏன் வசதி வரல, நம்ம வீடு ஏன் இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு அது. இத பாருங்க, இந்த மாதிரி உபதேசம் மழுப்புறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும். என்ன முடிவு தெரியணும்? என் அக்காங்க மாதிரி என் வாழ்க்கைய நான் தனியா வாழணும். என் வீடுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு தனி வீடு இருக்கணும். உங்களால முடியலன்னா கூட பரவாயில்ல. லீலாவை விட தனாவுக்கா விட நம்ம வசதியா தானே இருக்கோம். நாம ஏன் இப்படி சத்திரத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும்? இப்படியே இருந்தோம்னா நம்ம எனக்கு தனியா சம்பாதிக்கிறது எப்படி, சேமிக்கிறது, ஒரு தனி வீடு எப்படி வாங்குறது? என் பிள்ளையோட எதிர்காலத்தை பத்தி தாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவனுக்குன்னு என்ன ஒரு உத்தரவாதம் இருக்கு? இங்க பாரு விஜய், நம்ம பையனோட எதிர்காலத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த வீட்டை விட்டு வெளில போனா தான் அவன் முன்னேறுவான்னு நினைக்கிற பத்தியா? அது மாதிரி முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. இது பாருங்க, என் வாயை அடைக்காதீங்க. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் முதல்ல பதில் சொல்லுங்க. அர்த்தம் இல்லாத கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. நீங்க தான் அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம்னு நினைக்கிறதுல அப்படி என்ன தப்பு கண்டீங்க? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு விஜய். நீ நம்ம குடும்பம் நினைக்கிறது நீ, நான், முத்து 3 பேரை மட்டுமே. ஆனா நான் அப்படி நினைக்கல. இந்த வீட்ல இருக்க எல்லாருமே நம்ம குடும்பம் தான் நினைக்கிறேன். இது சுத்த பைத்தியக்காரத்தனமான பேச்சு. பைத்தியக்காரத்தனமா இருந்துட்டு போகுது விஜய், பரவாயில்ல.
எனக்கு தெரியும் விஜய், எதை எப்ப செய்யணும், எதை எப்ப செய்யக்கூடாது, என்ன யாருக்கு செய்யணும், என்ன யாருக்கு செய்யக்கூடாது, இதெல்லாம் எனக்கு தெரியும். உன் திருவாயை மூடி நீ பேசாம இரு. அப்படின்னா நான் இனிமே இந்த வீட்டை சாப்பிட போறதில்ல, எதுவுமே செய்ய போறதில்ல. மடத்தனமா பேசாத. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? விஜய் வா, விஜய் முதல்ல வந்து சாப்பிட்டு போடு. வா வந்து சொல்றேன். வேண்டாம் விடுங்க. விஜய் கோவத்துல சாப்பிட வேண்டாம்னு சொல்றேன்ல. கோவத்தை சாப்பிடல காமியா. வா நீங்க சாப்பிட்டு வந்து படு விஜய். தொடாதீங்கன்னு சொல்றேன்ல. ஏ மீனா, வாடி விளையாடலாம். என்ன விளையாட்டு விளையாடுறது? டிராபிஸ் விளையாடலாமா? ஐயா அதுவா வேணாம். பாம்பு தாயம் வேணாம். கேரம் போர்டு விளையாடலாமா? ஐயோ அதுவா ரொம்ப போர். அப்ப செய்யலாமா? என்ன பிங்கி பிங்கி பாங்கி போட்டு அதை யார் செலக்ட் ஆறாங்களோ அவங்க சொல்ற கேமை விளையாடலாமா? சரி. நீ சொல்றியா நான் சொல்லவா? வேணாம் நீனே சொல்லு. பிங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் இஸ் எ டாங்கி. ஐயோ ஜெயா, அது ஃபாதர் ஆஸ் எ டாங்கி இல்ல. பிங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் இஸ் எ டாங்கி. ஏய், என்ன ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அதுவா ஒண்ணும் இல்லப்பா. மீனா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? ஏன் பேச்ச முழுங்குற? என்ன சொல்ற? மீனா, உனக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற? நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? ஜெயா, இவளை கூட்டிட்டு போய் விளையாடுமா? போ. தாத்தா, என்ன கடைக்கு கூட்டிட்டு போங்க தாத்தா. சரி வா வா போலாம். உட்காந்துட்டு இருந்த குழந்தைங்களை எதுக்கு அனுப்புன? மீனா எதையோ சொல்ல வந்தா, அதை மறைக்கிற மாதிரி தெரியுது. ஏங்க, உங்களுக்கு அது புரியலையா? மீனா இப்ப வாய் திக்குறாங்க. ஏன் எதுக்கு? இத நான் என்னன்னு சொல்றது? நீங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் மீனா ஜாலியா தான் பேசிட்டு இருந்தா. உங்களை பார்த்த உடனே திக்க ஆரம்பிச்சிட்டா. ஏண்டி, புதுசா ஒரு பழி என் மேல போடுறியா? நான் புது பழி ஒண்ணும் போடலங்க. நல்லா கவனிச்சு தான் சொல்றேன். உங்களை பார்த்த உடனே பதட்டப்படுறா, வாய் தானாவே திக்குது. ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா? குழந்தைங்களோட மனசு பூ மாதிரின்னு சொல்லுவாங்க. அவ மனசு என்ன பாதிச்சதோ என்னமோ. ஏண்டி, இந்த வீட்டுல எந்த தப்பு நடந்தாலும் அதுக்கு இந்த ரவி தான் காரணம். அப்படிதானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, இப்போதைக்கு நம்ம குழந்தைய பத்தி தான் கவலைப்படணும். ஆனா நீங்க அத பத்தி யோசிக்காம உங்களை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க. நீ தாண்டி சொல்ற எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. எல்லாம் என் தலையெழுத்து. மீனா, என்னடா? என்னாச்சு? அப்பாவை பார்த்து இனிமே பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாதுடா. அப்பா நல்லவர்டா. பயப்படக்கூடாதுடா. என்னது? குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? என்னம்மா சொல்றீங்க? என்னாச்சு? ரொம்ப முடியல மாணிக்கம். வலிப்பு மாதிரி வந்துருச்சு. நிர்மலா வேற பக்கத்துல இல்ல. நம்ம ஊருன்னா எங்கேயாவது தூக்கிட்டு ஓடி இருப்பேன். இங்க ஒரு திக்கும் தெரியல, திசையும் தெரியல. போராத்துக்கு பாஷை வேற புரியலப்பா. எனக்கு ரொம்ப பயமா போச்சு மாணிக்கம். இதுக்குதாம்மா தலைய அடிச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் போக வேண்டான்னு யாராவது கேட்டீங்களா? நான் என்னப்பா பண்ண முடியும்? உன் தங்கச்சிதான் பிடிவாதம் பிடிக்கிறாளே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாணிக்கம். சங்கடமா இருக்கு. என் உடம்பெல்லாம் பதறுதுப்பா. சரிம்மா, நான் உடனே கிளம்பி அங்க சிங்கப்பூருக்கு வரேன்.
வரியா மாணிக்கம்? இங்க வரியா நீ? ஆமாமா, மனசு கேட்கலமா. நான் அங்க வரேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரிப்பா. செல்வா, செல்வா, டேய், நான் உடனே சிங்கப்பூருக்கு போனோம். ஒரு டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். என்னாச்சு? நிர்மலா குழந்தைக்கு உடம்பு சரியில்லையாண்டா, ஆஸ்பத்திரிக்கு சேர்த்திருக்காங்க. வலிப்பெல்லாம் வந்திருக்கு. சரி, அதுக்காக நீங்க இப்ப சிங்கப்பூர் கிளம்பி போகணுமா? ஆமாண்டா, அம்மா பதறி போயிருக்காங்க. பாஷை வேற தெரியாது. இங்க நானும் பதறி போயிருக்கேன். நீ சாதாரணமா பேசிட்டு இருக்க. அப்படி இல்லனே, சின்ன குழந்தைங்களுக்கு இந்த வயசுல ஃபீவர் வரதும், கொஞ்சம் ஃபீவர் அதிகமானா ஃபிட்ஸ் வரதும் ரொம்ப சாதாரணமான விஷயம். அதுக்காக நீங்க போய் இப்போ டேய், அப்படி இல்லடா. நான் இல்லனே, கொஞ்சம் சொல்றது கேளுங்க, பதறாதீங்க. நிர்மலாவே பாதி டாக்டர் மாதிரி, அவ பாத்துக்குவா எல்லாத்தையும். அது மட்டும் இல்லனே, இப்ப நீங்க விசாக்கு அப்ளை பண்ணி விசா கிடைச்சு நீங்க சிங்கப்பூர் போய் சேர்றதுக்குள்ள குழந்தைக்கு உடம்பு சரியா போயிடும். பணத்தையும் நேரத்தையும் வீணடிச்சுக்கிட்டு நீங்க போனதுதான் மிச்சமா இருக்கும். அதுக்காகத்தான் சொல்றேன். என்ன பார்த்துட்டு இருக்க? இல்ல, நிர்மலாவோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே எனக்கும் பதட்டமா தான் இருக்கு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பதட்டமும் பாசமும் எனக்கு புரியுது. ஆனா இதே மாதிரி தானே எங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கும் பதட்டமா இருக்கும். அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. லீலா குழந்தை காணாம போனப்ப கூட என்னாங்க போக கூடாதுன்னு தானே சொன்னீங்க. நான் இந்த மாதிரி பாசத்தை காட்டினேன்னா என்கிட்ட நீங்க கடுமையா நடந்துக்கிறீங்க. ஏன் ஏன் அந்த குடும்பத்தோட அவ்வளவு பெரிய விரோதம்? நான் அந்த குடும்பத்துல பிறந்தது அவ்வளவு பெரிய பாவமா? இது பாரு சரோ, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி குரோதம் இருந்திருந்தா செல்வம் அந்த பொண்ணை போய் பாக்குறேன்னு சொன்ன உடனே தடுத்து நிறுத்திருக்க மாட்டேன். இல்ல அந்த பொண்ணை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன, நான் கிளம்பி வந்திருக்க மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுருப்பேனா? நான் அவங்கள வேண்டான்னு ஒதுக்குறதுக்கு காரணமே அவங்க இங்க வந்தா தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை பண்ணி நம்ம நிம்மதியை கெடுத்துருவாங்கிறதுனால மட்டும்தான். புரிஞ்சுக்க. கேட்டீங்களா செல்வம்? உங்க அண்ணன் பேசிட்டு போறத கேட்டீங்களா? ஏதோ அவங்க இங்க வராததுனால நம்ம வீட்டுல சந்தோஷமும் நிம்மதியும் அப்படியே கொடி கட்டி பறக்கிற மாதிரில பேசுறாரு. ஏதோ குழந்தை விஷயத்துல இவர் உதவி செஞ்சாரே, அத நினைச்சு மனசை சமாதானப்படுத்திக்க வேண்டியதுதான். அன்னைக்கு நீங்க ஜாதகத்தை திருப்பி கொடுத்தது எனக்கும் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருந்தது. அடடே, தவறா நினைக்காதீங்க. அன்னைக்கே சொன்னேன்ல, வீட்டுல அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதனால அத பத்தி அன்னைக்கு முடிவெடுக்கிற நிலைமையில இல்ல. அந்த மாதிரி அமளியில இதை பத்தி எப்படி சிந்திக்க முடியும்? அதுவும் சரிதான். அன்னைக்கு நீங்க ஏதாவது தேதியை சொல்லுங்கன்னு சொன்னீங்க. நாங்க வந்து டென்ஷன்ல தேதியெல்லாம் சொல்ல முடியல. அதனாலதான் மாமா திருப்பி கொடுத்தாரு. அது தவிர நீங்க அவங்க அவசரமா முடிவெடுக்க வேண்டியதா சொன்னீங்க. அந்த அளவுக்கு நாங்க அவசரப்பட்டு முடிவெடுக்கிற நிலைமையில இல்ல. அவங்க வேலையும் கிடக்கூடாது இல்லையா? வாஸ்தவம். அதனாலதான் ஜாதகத்தை திருப்பி கொடுத்தேன். ஆமா, உங்க நிலைமை எனக்கு புரியுதுங்கய்யா. என்னங்க, இப்பதான் பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சுல, அதான் அப்பா கூப்பிட்டு வச்சாரு. ஆமாங்க, நாங்க விசாரிச்ச வரைக்கும் பையனும் நல்ல பையனா, இடமும் நல்ல இடமா. சரி, உங்களை கூப்பிட்டு மறுபடியும் பேச்சுவார்த்தையை தொடருவோம். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். இவ்வளவு தானே. நீங்க இந்த முடிவு எடுத்தது பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உடனே பையன் வீட்டுக்கு தகவல் சொல்லி அனுப்பிடுறேன். மற்ற விஷயங்கள்லாம் அவங்களோட பேசி ஒரு வாரத்துல உங்களுக்கு நல்ல செய்தியா சொல்றேன். ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் வரட்டுங்களா? 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. என்ன ஸ்கிப்பிங் விளையாடுறீங்களா? ஆமாப்பா. சாக்லேட் வேணுமா? ஆமா. இந்த கடைக்கு போய் நீ சாக்லேட் வாங்கிக்க. அப்படியே மீனாவுக்கும் சாக்லேட் வாங்கி வந்துடுறேன்னா? சரிப்பா. சீக்கிரமா வந்துருமா? வந்துடுறேன்ப்பா. மீனா, அப்பாவை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? நான் உன் அப்பாடா.
என்னை பார்த்து நீ பயப்படவே கூடாது. அப்பா அப்பாடா அப்பா. என்னை பார்த்து நீ பயப்படவே கூடாது. நல்லா பேசலாம், சிரிக்கலாம். உனக்கு சாக்லேட்லாம் நான் வாங்கி கொடுப்பேன். என்ன திக்கி மட்டும் பேசக்கூடாது. எங்க அப்பான்னு சொல்லு பாப்போம். இல்லம்மா, திக்காம அப்பான்னு சொல்லணும். எங்க சொல்லு பாப்போம். என்ன மீனா, திக்காம சொல்லணும். என்ன சொல்லு. சரி விடு, அப்பாதான் உனக்கு வரல. அம்மா தினமும் சொல்லுவில்ல. அம்மா அம்மா சொல்லு, அம்மா சொல்லு. என்ன தினமும் கூப்பிடுவில்ல, அதே மாதிரிதான். அம்மா 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 சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா. இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? உன்னை நான் அடிச்சுனா திட்டுனா? என்ன மீனா, நீ என்ன ஒரு கெட்டவனா அயோக்கியனா ஒரு பேய பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? இப்ப எதுக்கு நீ அழற? வாய முடு. உன்னை நான் அடிச்சுனா? பேசத்தானே சொன்னேன். அழாத முதல்ல. மீனா சொன்னா கேளு. உன்னை நான் பேசத்தானே சொன்னேன். உன்னை அடிக்கல நானு. எதுக்கு இந்த மாதிரி அழுதுட்டு இருக்க? என்ன பண்ணீங்க? நான் ஒண்ணும் பண்ணலையே. அப்படியே அழுதுட்டு இருக்கா? அவ திக்காம பேசுறதுக்கு முயற்சி பண்ண, அதுக்குள்ள அவ அழ ஆரம்பிச்சிட்டா. நீங்க நம்ம இந்த மாதிரி சொல்ற? யாரு நீங்க? அவளுக்கு பேச கத்து கொடுக்குறீங்களா? ஆமா. அறிவு இருக்கா உங்களுக்கு? உங்களை பார்த்து தான் வாய் திக்குது அவளுக்கு. என்ன பைத்தியக்காரத்தனமான வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாடி, நீயும் புள்ளையும் தான் பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறீங்க. நான் எங்க பயமுறுத்தினேன்? இந்த உலகத்திலே எந்த அப்பனும் பிள்ளைங்களை அடிக்கலையா? அந்த மாதிரி தான் நானும் அடிச்சேன். என்னமே இவ திக்கி பேசுறதுக்கு நான் தான் காரணம் டாக்டர் மாதிரி சொல்றேன். எங்கிட்ட கேட்டு நாசமா போய் தொலைங்க. இல்லடா செல்லம், அழகு. ஒண்ணு இல்லண்ணே, இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப அவளுக்கு சரியா போயிடுச்சு. நீ வேண்டாண்ணே, நீ தேவையில்லாம இப்ப வர வேண்டாம். சரிண்ணே. சரி சரி, வச்சிடுறேன். என்ன நிர்மலா? ஒண்ணு இல்லம்மா, கவிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்து கிளம்பி வரான்னு சொல்லுச்சு. எதுக்கு தேவையில்லாம வெட்டி செலவு, அதான் வேணும் சொல்லிட்டேன். அதுதாண்டி என் பிள்ளை மாணிக்கம்னு சொல்றது. நாம எங்க இருந்தாலும் நம்மள பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். காசு பணத்தை பத்தி எல்லாம் அவன் கவலையே படமாட்டான். அதனால்தாம்மா அண்ணன் கிட்ட நான் வர வேண்டாம்னு சொன்னேன்.